ஒத்துழு கூட்டெழுத்துக்கள். எக்ஸாம்பிள்ஸ் அவைலபிள் இன் வீடியோ எண். ஃபஸ்ட் கா ஒத்து, செகண்ட் கா ஒத்து, டா ஒத்து, ஒத்து தா ஒத்து, டா ஒத்து, ஒத்து தா ஒத்து, நா ஒத்து, பா ஒத்து, ஒத்து பா ஒத்து, பா ஒத்து, லா ஒத்து, வா ஒத்து, லா ஒத்து, ஹா ஒத்து, க்ஷா ஒத்து, ఇది రా ఒత్తు. మోస్ట్లీ ఇట్స్ నాట్ ఇన్ యూజ్ ఇన్ తెలుగు. ఈ వీడియోలో ఇప్పుడు నేను తమిళ్లో ఎక్స్ప్లెయిన్ చేస్తాను. ఒత్తులు ఇన్ తమిళ్ అనే వీడియోలో తెలుగులో ఎక్స్ప్లెయిన్ చేస్తాను. మీరు ఆ వీడియోను చూడండి. దీంట్లోనూ చూడండి, మీకు அர்த்தமாயிతుంది. இப்போ தெலுங்குலையும் தமிழ்லாம் அக்கான்னு சொல்கிறது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ அக்கான்னு தெலுங்கில் எழுதும் போது இப்போ கா ஒத்து வந்து அது ஒத்தோடு அதே கொடுத்துருக்காங்க. நம்ம அக்கான்னு தமிழில் எழுதும் போது இக்கு யூஸ் பண்ணுறோம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அ இக்கா அக்கா. ஆனால் அந்த அக்கான்ற அந்த சவுண்டு ஒத்து வர்ற தொட்டு இந்த கா யூஸ் பண்ணுறோம். கா ஒத்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஆர்யா. ஆர்யான்னு படிக்கும்போது தெலுங்கில் பார்த்தீங்கன்னா ஆ ரா யா யா ஒத்து கொடுத்துருப்பாங்க. ராக்கு வந்து யா ஒத்து கொடுப்பாங்க. ஆனால் தமிழில் அப்படி கிடையாது. ஆ இர் ரியா. நீங்கள் தமிழில் இப்போ எழுதும்போது ஆ இர், இப்போ அந்த எந்த அவங்க ஒத்து தராங்களோ அது வந்து எழுத்தாக இருக்கும் தமிழில். அங்கே எழுத்தாக இருக்கிறது வந்து இங்கே ஒத்தாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஆர் ரான்றது வந்து எழுத்தாகவே இருக்குது. நீங்கள் அந்த குணித்தாலு உயிர் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் கற்றுக்கினா மட்டும்தான் நீங்கள் இது பார்த்தா புரியும். மற்றபடி அது தெரியலனா இது பார்த்தாலையும் உங்களுக்கு டவுட் வரும் அதிகமாக. அதனால் நீங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்படி இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அக்கா அக்கான்னு சொல்லும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதே போல் இப்போ ஆர்யா சொல்லிட்டு இருந்தேன். சேம் அதே மாதிரி தான். இப்போ அர்ஜுன் சொல்கிறேன். இப்போ ஆ ரு ஜுன் அர்ஜுன். இப்போது தமிழ் எழுதும் போது ஆ இர் ஜுன்னு எழுதுகிறோம். அதே போல் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஜா ஒத்து கொடுத்துருப்பாங்க. ரூ கீழே ராரா ரீரி ரூவில் ரூ கீழே ஜா ஒத்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கே இர் எழுதியிருப்போம். அதனால் உங்களுக்கு கன்ஃபியூஷன் நிறையா வரலாம். ஆ
அர்ஜுன். நீங்கள் பார்த்தா தான் புரியும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணாலே உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும்தான் தர முடியும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அர்ஜுன், இப்போ ஜா ஒத்து கொடுத்துருக்காங்க ரூக்கு, அதனால் அர்ஜுன்னு படிப்போம். ஜோதிக்கு யா ஒத்து கொடுத்துருப்பாங்க, ஜோதி. சேம். லாவண்யா, அண்ணாக்கு யா ஒத்து கொடுத்துருக்காங்க, யா. இப்போ சவுண்ட் படிக்கும்போது நம்ம எந்த சவுண்டு வருதோ ஞா, லாஸ்ட்டில் எந்த சவுண்டு வருதோ அந்த ஒத்து வந்து கீழே தரணும். ஆர்த்தி, டி சவுண்டு லாஸ்ட்டில் வருது, அதனால் நம்ம தா ஒத்து தரணும். இருக்கு வந்து நம்ம அந்த எழுத்தாக யூஸ் பண்ணணும், ரி. ஆர்த்தி. அர்ஜுன், ஜூ வந்து லாஸ்ட்டில் வர தொட்டு நம்ம அந்த லாஸ்ட்டில் வர சவுண்ட் தரணும், ஜா ஒத்து. ஆர்யா, யா சவுண்ட் தான் லாஸ்ட் வரையும் வந்ததுன்னா லாஸ்ட் எந்த எழுத்து வருதோ அந்த சவுண்டோட இது தரணும். இதை நீங்கள் சிம்பிளாக ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணுங்க. ஒத்துக்கள், அப்புறம் உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோவில் புரிஞ்சால் சரி. இப்போ உங்களுக்கு புரியலன்னா அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ண சொன்னால் கமெண்ட்டில் பண்ணுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எழுத கற்றுக்கணும். ஒவ்வொரு எழுத்தோட தனித்தனியாக தெரிஞ்சால் தான் இப்போ நான் சொல்கிறது புரியும். இந்த ஒத்துக்கள் கற்றுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.